பல்லமா வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, ராஜாதி ராஜாவாய் இன்றைக்கு ஆளுகை செய்கின்றார். சபை பாடட்டும். பல்லமா வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. பாடுங்க வாயை திறந்து. வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். பாருங்க. ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். Come on. வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. Come on. வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. ஓஹோ 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 பாடுங்க. ஓஹோ ஓஹோ ஓஹோ. One more time. ஓஹோ. நீதிமானி கூடாரத்தில் கம்பீர சத்தம். வெற்றி சிறந்தாரே. Come on. வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமங்கள் செய்ய. பாடுவோம். நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமங்கள் செய்யும். மிகவும் உயர்ந்துள்ளது பராக்கிரமம் செய்கின்றது. மிகவும் உயர்ந்துள்ளது பராக்கிரமம் செய்கின்றது. வெற்றி சிறந்த எல்லாரும் சேர்ந்து. வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. ஓஹோ ஓஹோ. Come on everyone. சென்று வல்லமா ஆண்டவருக்கு மகிமை. ஓ ஆகாதென்று தள்ளினார்கள் என்னை ஆக்கினி மூலைகளாக. கர்த்தரின் செயலிதுவே என் கண்களுக்கு ஆச்சரியமாக. என்னை ஆகாதென்று தள்ளினார்கள் என்னை ஆக்கினி மூலைகளாக. கர்த்தரின் செயலிதுவே என் கண்களுக்கு ஆச்சரியமாக. களிக்குண்டு மகிழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். களிக்குண்டு மகிழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க சென்று சொல்லுவோம். வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு. எத்தனை சொல்லுவீங்க? வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்த. மரணத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. சொல்லுவோம். ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். பாடுவோம். ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜா வாய்த்தரு சொல்லுங்க. ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்த. சபை சொல்லட்டும்.
சமூகம் ஆராதனை வெள்ளத்தில் மிதக்கின்றேன். உள்ளம் நிரம்ப பால் நிறைய ஸ்தோத்திரமே. உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை. சிலுவை சுமக்காமல் உறக்கமே இல்லை. உம்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை. உம்மை நம்பாமல் நித்தியமில்லை. உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை. சிலுவை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை. உம்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை. உம்மை நம்பாமல் நித்தியமில்லை. நீ செய்த சகல உபகாரங்கள் நினைத்து நினைத்து துதிக்கின்றேன். நீ செய்த சகல உபகாரங்கள் நினைத்து நினைத்து துதிக்கின்றேன். அல்லேலூயா ஆராதனை உமக்குத்தானே. உந்தன் நன்மை எங்கும் சொல்லுவேன். நன்றி மறவாமல் என்றும் நடப்பேன். பத்தில் ஒன்றை உமக்கு கொடுப்பேன். சாட்சியாக என்றும் வாழ்வேன். உந்தன் நன்மை எங்கும் சொல்லுவேன். நன்றி மறவாமல் என்றும் நடப்பேன். பத்தில் ஒன்றை உமக்கு கொடுப்பேன். சாட்சியாக என்றும் வாழ்வேன். உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், உபயோகியும். ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், உபயோகியும். ஆமென், ஆமென். மேத்யூ திறந்து கொள்ளலாமா? நம்முடைய வேதத்தை எல்லாரும் திறந்து கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். தேவனுக்கு மகிமை. 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்க போகிறோம். இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு உயிர்த்தெழுந்த வாழ்த்துக்கள், உயிர்த்தெழுந்த பண்டிகையின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். யூடியூப்ல நீங்கள் பார்க்கிறீர்கள். தொடர்ந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா நல்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் பரமேறி போறதுக்கு முன்னாடி, இது உயிர்த்தெழுந்த பிறகு நடக்கிற சம்பவம். ஒவ்வொரு வருஷமும் உயிர்த்தெழுந்த செய்தி அவர் எப்படி சந்திச்சார், ஜனங்களை சந்திச்சார் அப்படின்னு தான் நம்ம கேட்டிருப்போம். இன்றைக்கு சற்று வித்தியாசமாக ஆண்டவர் சில தாட்ஸ் எனக்குள்ள போட்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத வாக்கியத்திலே உயிர்த்தெழுந்த இயேசு பேசின 7 வார்த்தைகள் இருக்கு. ஆண்டவர் மரிக்கும் போது சிலுவையில் 7 வார்த்தை பேசினார். ஆனா உயிரோடு எழுந்த இயேசு அநேக வார்த்தைகளை பேசினார். ஆமென்.
அதுவும் 7 வார்த்தைகள். அதுல கடைசி வார்த்தை என்னன்னா, ஆண்டவர் எழுதியிருக்க, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு நீங்கள் வரும்போது 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர் அநேக திருஷ்டாந்தங்களினாலே தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகளில் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் திருப்பி வாசிக்கும் பொழுது சந்தேகம் இருந்தால் வாசியுங்கள். Acts chapter 1. Hallelujah. Book of Acts chapter 1 verse 5 என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை. 3ஆம் வசனம் வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 1:3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவோ அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவர்களாக காண்பித்தார். He reveals himself. உயிரோடு இருக்கிறதை காண்பிக்காவிட்டால் ஒரு கூட்டம் அவரை நம்பியிருக்காது. ஆமென். அப்படி உயிரோடு எழுந்து போயும் இன்னைக்கு ஒரு கூட்டம் உலகத்தில் சொல்லுது அப்படி அல்ல, அவர் மரிக்கவில்லை, அவர் உயிரோடு எழும்பவில்லைன்னு சொல்ல ஒரு கூட்டம் தர்க்கிக்கிற கூட்டம் இருக்கு. ஆனா ஆண்டவர் ஏன் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்க வேண்டிய அவசியம் என்ன? அல்லேலூயா. சொல்றாரு, அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே, அப்படின்னா அடையாளங்கள், நான் உயிரோடு இருக்கிறேன் பார் அப்படின்னு அநேகருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆண்டவர் உயிரோடு எழுந்த பிறகு அப்படியே பரமேறி போயிடல, அநேகருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அவங்களுக்கு இருக்க சந்தேகங்களை மாற்றினார். பேதுருகிட்ட போனார், பேதுரு நம்பல, பேதுருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஸ்தோத்திரம். மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். தோட்டக்காரன் நினைச்ச அவர் கூப்பிடுற, கடைசியில் அவர் இயேசு. அவர் தன்னை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தாமலும் இருந்திருக்கலாம். வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? Why God reveals himself? Why Jesus reveals himself? ஏன் அவர் தன்னை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் வேதம் சொல்லுது, அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்கள், அடையாளங்கள். திருஷ்டாந்தங்கள் என்ன? அடையாளம். தன்னை உயிரோடு இருக்க சந்தேகமே பட முடியாத அளவுக்கு ஒரு வெளிப்பாடை ஜனங்களுக்கு கொடுத்தார். பேதுருக்கு வெளிப்படுத்தினார், மரியாளுக்கு வெளிப்படுத்தினார், 120 சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். 12 சீஷர்கள் பயந்து போய் வீட்டுக்குள்ள இருக்கும்போது வீட்டுக்குள்ள வந்து தம்மை வெளிப்படுத்தினார். அநேகருக்கு வெளிப்படுத்தினார். ஆனா ஆண்டவர், வெளிப்பட்ட ஆண்டவர் இந்த காலையில அவரை தேடி ஒரு கூட்டம் போகிறது. கல்லறையில் வச்சாச்சு. கல்லறையில் வைத்தும் அதிகாலை 3ஆம் நாள் அதிக இருட்டோட மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் எழுந்து கல்லறைக்கு போன. அவங்க தான் எங்க பாருங்க வேதத்தில் ஆண்டவரை ரொம்ப நேசிச்ச கூட்டம் பெண்கள் கூட்டம் தான். உங்களுக்காக சொன்னேன் பாருங்க. 2 பேரும் ஆமேங்குது. நல்லா கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க தாங்க ஆசீர்வதிக்கப்பட்டாலு. தோத்திரம். அல்லேலூயா. நீங்க பாருங்க, இந்திய வாக்காளர்கள் யார் அதிக வாக்காளர்கள் பாருங்க? பெண் வாக்காளர்கள். தெரியுமா? கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் கம்மியா இருக்கான். கிட்டத்தட்ட 80 கோடி பேர் ஓட்டு போடுறாங்க. இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 80 to 90 கோடி பேர் வரைக்கும் ஓட்டு போடுறாங்க. அதாவது தெரியுமா? அதுல ஆண் வாக்காளர்களோ பெண் வாக்காளர் எவ்வளவுன்னு பாருங்க. பெண் வாக்காளர்கள் தான் அதிகம். அன்னைக்கு வேதத்தில் நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அன்பு கூர்ந்தால் அப்படின்னா யாருன்னா மரியாள். அன்பு கூர்ந்தால் யார் தேடி போனா மரியாள். ஸ்தோத்திரம். அதிகாலையில் அதிக இருட்டோட கண்டவர்க்கங்களை எடுத்துக்கொண்டு இயேசுவை தேடி, அப்படி நினைவெல்லாம் இயேசுவின் மேலேயே இருந்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்க மேல தானே நம்முடைய நினைவுகள் இருக்கும். உங்க வீட்டுக்காரரை ரொம்ப நேசிச்சீங்கன்னா வெளியே போகும்போது டாட்டா காட்டுவீங்க, அங்க பொண்ணு வீடியோ காலில் காட்டுவீங்க, ஆனா வீட்டில் இருக்கும்போது மட்டும் பேச மாட்டீங்க. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமா. வீட்டில் இருக்கும்போது எலியும் பூனையுமா இருக்கும். ஸ்தோத்திரம். வெளியில போன பிறகுதான் பாசமே வரும். சருக்கட்டும். அப்ப ஆண்டவர் எங்க போனாலும் அவரை தேடுறது யாருன்னா ஒரு பெண்கள் கூட்டம். அவருக்கு ஊழியம் செய்து யார் பாருங்க? பெண்கள் கூட்டம். யோவன்னாலும் சூசானாலும் மரியாளும் மார்த்தாலும் அவருக்கு ஒரு கூட்டம் இருந்தது. இப்ப அதிகாலையில் தேடி போறாங்க. அங்க போகும்போது கல் புரட்டப்பட்டு இருக்கிறது. உள்ள பாக்குறாங்க, யாரும் இல்லை. வெண்ணுடைய வஸ்திரம் தரித்த ஒரு தூதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவன் சொன்ன வார்த்தை ரெக்கார்ட் பண்றாரு, அவர் இங்கே இல்லை. ஆமென். அவ்வளவுதான். நீங்க இயேசுவை தேடி வந்தீங்க, அவர் இங்கே இல்லை. அவர் மரித்தோரில், நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? இயேசுவை மரித்தோர் மத்தியில தேட முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார்ல, 2 கூட்டம் உலகத்துல மரிச்ச கூட்டம் இருக்குதான். ஸ்தோத்திரம். ஒன்னு உண்மையாவே மரிச்சவன், அவன் ஒரு கூட்டம்.
ஆனா மரித்தது போல இயேசுவே இல்லாம ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் அலைந்து கொண்டிருக்கிறது. அவனையும் கர்த்தர் மரித்தவன் லிஸ்ட்ல தான் கர்த்தர் வைக்கிறார். சரி போகட்டும். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவர்கள் மத்தியில தான் கர்த்தர் இருப்பாராம். ஆனா வேதம் சொல்லுது, இவர்கள் இயேசுவை தேடி கல்லறைக்கு போகிறார்கள். ஆனா கல்லறையில் இயேசு இல்லை. அப்ப எங்க இயேசு? டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருவோமா? கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமா? இயேசுவை காணோம்பா. இயேசுவை காணோன்னு அழுவுறா வாசல் நின்றுகிட்டு, இயேசுவை காணோம், இயேசுவை காணோம். தோத்துறோம். ஒரு இடத்துல அப்படி எழுதியிருக்கு, இன்னொரு இடத்துல போன போது தூதன் உள்ள உட்கார்ந்துருந்தான். அவன் சொல்றான், நீ தேடி வந்த இயேசு இங்க இல்ல, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்காம கேட்கிறான், மரித்தோர்களிடத்துல நீ இயேசுவை தேடுகிறது என்ன? அவர் உயிரோடு இருக்கிற மத்தியில் இருக்கிறார். எங்க இயேசு இருப்பாரா? உயிரோடு இருக்கிறவர்கள் மத்தியில தான் இருப்பார். அந்த உயிரோடு இருக்கிறவங்க யாரு? துதிக்கிறவங்க, ஆராதிக்கிறவங்க, வசனத்தை நன்றாய் கேட்கிறவர்கள், தேவனை நேசிக்கிறவர்கள், அவங்க தான் உயிரோடு இருக்கிறவங்க. நீங்களா உயிரோடு இருக்கீங்களா? ஆமா. ஏன்னா பைபிள் சொல்லுது, 2 பேர் உயிரோடு இருக்கிறவன் என்று பெயர் கொண்டிருந்தும் நீ செத்தவனா இருக்கிறாய். வெளிப்படுத்த விசேஷத்துல ஆண்டவர் சொல்றாரு, சிலருக்கு உயிர் இருக்குன்னு பேரு, அவன் யாரா இருப்பான்? அது யாரு செத்தவன்? அது யார் உயிரோடு இருக்கிறவன்? உயிரோடு இருக்கிறவன் எதுக்குமே ஆமேன்னுமா, செத்தவன் எதுக்குமே ஆமேன்னு சொல்ல மாட்டான். நான் என்ன சொன்னாலும் அல்லேலூயா ஆமென், நான் எத்தனை முறை சொன்னாலும், நான் சொல்றேன்ல எத்தனை முறை, நீங்களே எத்தனை முறை சொல்லுவீங்க? அத்தனை முறையும் சொல்லுவீங்க. நான் எத்தனை முறை ஆமேன்னு சொன்னாலும் உயிரோடு இருக்கிறவங்க அத்தனை முறை ஆமேன்னுவீங்க. பத்தியா, ஒரு கூட்டம் செத்த கூட்டம் இருக்குன்னு சொல்லல. நான் சொன்னா தீர்க்கதரிசி, நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் என்ன சொல்றேனே தெரியல ஒரு கூட்டத்துக்கு. ஆமென். செத்து போன கூட்டம், அது பேர் உயிரோடு இருக்கிறது, அதுக்கு பேர் விசுவாசி. ஆனா எந்த அலட்டலும் இல்லாம இருக்கும். அலட்டிக்கவே இருக்காது. நேரத்துக்கு வரணும், கவலைப்படாது. போவோம் மெதுவா, யார் கேட்டுருவா நம்மள? கேட்டா ஓடிய போயிடலாம் அந்த சர்ச்சை விட்டு. தோத்துற ஆண்டவரே, நீ எங்க போனா ஒரு சர்ச்சுக்கு போய் தாண்டி ஆகணும். ஒரு ஊழியக்காரன் அவனை புதைச்சு தானே ஆகணும். அல்லேலூயா. ஆமா, ஊழியக்காரன் இல்லாம எதுவுமே நடக்காது. கர்த்தர் ஊழியக்காரன் இல்லாம எதுவுமே வைக்க மாட்டார். கல்யாண காட்சினாலும் ஊழியக்காரன் தான் வரணும், சாவுனாலும் ஊழியக்காரன் வந்துதான் ஆகணும், பிரசங்கத்துக்கு ஊழியக்காரன் வந்துதான் ஆகணும். அல்லேலூயா. அப்ப ஒரு கூட்டம் அவரை தேடி போனது அங்கே இல்லை. அப்ப where is he? அவர் எங்கே போனார்? சொன்னா, முன்னாடி ஆண்டவர் உயிரோடு இருக்குமே சொல்லிட்டாரு, நான் உயிரோடு எழுந்த பிறகு எங்க போவேன் பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் சொல்றாங்களா? நேரா ரெங்கம்பாளையத்தில் பிபிஏ சர்ச்சுக்கு போவேனாரா? தோத்துறேன். எங்க போவேனாரு? நான் உயிரோடு எழுந்த பிறகு கலிலேயாவுக்கு போவேன், கலிலேயாவுக்கு போவேன். ஆண்டவர் உயிரோடு இருக்குமே சொல்லிட்டாரு, என்ன நீங்க தேடாதீங்க, கல்லறையில வந்து தேடிடாது, ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதை தான் தூதன் சொல்றான். ஏப்பா, அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? உனக்கு நினைவு இல்லையாப்பா? அவர் என்ன சொன்னாரு? நான் உயிர்த்தெழுந்த பிறகு நான் கலிலேயாவுக்கு போவேன். ஏன் கலிலேயா பிசினஸ் பண்ணாரு ஆண்டவர்? ஹலோ, உயிர்த்தெழுந்த இயேசு நேரா கலிலேயாவுக்கு போகிறது காரணம் என்ன? ஏன் கானாவு, ஏன் வந்து கப்பர்நாவுக்கு போகல? ஏன் எருசலேமுக்கு போகல? ஏன் கலிலேயாவுக்கு? அதை நேற்று கூகுளில் வாசிட்டு இருந்தேன், எனக்கு புதுசாக இருந்துச்சு. Why Jesus went to Galilee? Why not to somewhere else? ஏன் மற்ற இடத்துக்கு அவர் போகவில்லை? கப்பர்நாவுக்கு போனேன், எருசலேமுக்கு போனேன் இருக்கலாம், ஸ்தோத்திரம். ஆனா அங்கெல்லாம் போகல. உயிர்த்தெழுந்த இயேசு எங்க போவாரு? கலிலேயாவுக்கு. ஏன்? அங்கதான் அவருடைய மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆச்சு. He want to close his ministry in that particular place. எங்கே துவங்கினாரோ அங்கேயே தன் ஊழியத்தை முடிப்பதற்கு ஆண்டவர் விரும்பினார். அதனாலதான் எங்க போனாரு? அவருடைய ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி எங்க ஆரம்பிச்சதுன்னா, கலிலேயா உள்ள கானா ஊரிலே தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். கல்யாண வீட்டுக்கு போயிட்டு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஸ்தோத்திரம். அங்கதான் மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறார். அங்கதான் சீஷர்களை ஆண்டவர் சந்திக்கிறார். எல்லாமே முக்கியமான ஆண்டவருடைய வாழ்க்கையினுடைய பெரும்பாலான முக்கியமான பகுதி கலிலேயாவில் தான் நடந்தது. அதனாலதான் அவர் எங்க போனாரு? கலிலேயாவுக்கு போனார். ஸ்தோத்திரம். உடனே சீஷர்கள் எங்க போறாங்க? கலிலேயாவுக்கு புறப்பட்டு போறான். உடனே மரியாள் போய் ஓடி போய் சொல்றா, ஓ இயேசுவை காணோம், வெச்ச இயேசுவை காணோம். உடனே பேதுரு ஓடி வரான். அப்படியா? சரி, இயேசுவை தேடினோம், காணான்னு தான் சொல்றாரு தவிர அங்க போய் கூட அவன் உயிர்த்தெழுந்துட்டான்னு சொல்லல பாருங்க. ஓடி போய் பேதுருகிட்டையும் 12 சீஷர்களையும் சொல்றாரு, ஓ இயேசுவை காணோம். ஸ்தோத்திரம். அப்பையும் அவன் நம்பல, தூதன் சொன்னதையும் நம்பல. தூதன் சொல்றான், இல்ல அவர் உயிர்த்தெழுந்துட்டாரு, அவர் கலிலேயா போயிட்டாரு, நீ அங்க போய் பாருங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். இவ ஓடி போனவன் என்ன சொல்லிருக்கணும்? ஐயோ இயேசு உயிர்த்தெழுந்துட்டார். ஸ்தோத்திரம். சொல்லல, இயேசுவை காணோம். உடனே பேதுரு ஓடுறான், பின்னாடியே யோவான் ஓடுறான். 2 பேருக்கு இப்ப அத்லெட் போட்டி, ரன்னிங்ல போகுது. ஒருத்தன் முந்துறான், ஒருத்தன் பிந்துறான். 2 பேரும் ஓடி யோவான் முன்னாடி போயிட்டான். பைபிள் ரெக்கார்டு. யோவான் முன்னாடி போனான், ஆனா உள்ள போகல. பின்னாடியே பேதுரு போனான்.
ஸ்தோத்திரம். இந்த ஒரு விஷயத்துல தான் பேதுரு பின்னாடி போனான்னு எழுதியிருக்கு. மற்ற எல்லாத்துலயுமே பேதுரு எப்படி தான் இருப்பான்? முன்னாடி தான் இருப்பான். எதுக்கெடுத்தாலும் முன்னாடி இருப்பான். ஆண்டவரே நான் சாவேன் உமக்காய் முன்னாடி நிற்பான். வேற எவனும் சொல்ல மாட்டான். இயேசுவை பிடிக்க வந்தானே எந்திரிச்சுவே போடு மல்கூஸ் அவன் தான் போட்டான் காதை. தோத்திரம். இந்த பேதுரு அப்படி இருந்தவன் இந்த ஒரு விஷயத்துல அவனால ஓட முடியல. தோத்திரம். என்னாச்சுன்னு தெரியல. பின்னாடி பிந்தி போனவன் முந்தி உள்ளே போனான். பைபிள் என்ன அழகா சொல்லுதுல, பிந்தி போனவன் முன்னாடி போய் ஒருத்தன் நிக்கிறான், அவன் உள்ள போகல. கல்லறை திறந்திருக்கு, கல்லறைக்குள்ள எட்டி கூட பார்க்கல. இவன் வரணும்னு வெயிட் பண்றான். தோத்திரம். பிந்தி வந்தவன் முந்தி போய் உள்ள எட்டி பார்க்கறான். இயேசுவை காணோம். அவருடைய சீலைகள் தனியா இருக்கு, தலையில கட்டினது தனியா இருக்கு, அவருடைய அழகா வஸ்திரங்கள்லாம் மடித்து அழகாக வைக்கப்பட்டிருக்கிறது. பியூட்டிஃபுல் மரணம் அது. தேவனுக்கு மகிமை. அப்ப உயிரோடு எழுந்த இயேசு சோத்திரம். எவனா தூக்கிட்டு ஓடி இருந்தா ஒரு 2-3 வஸ்திரத்தை விட்டுட்டு போயிருக்கணும். ஆனா ரொம்ப அழகா மடிச்சு வச்சுட்டு அவர் உயிரோடு எழுந்து போய் இன்னைக்கு செய்திக்குள்ள வருவோம். அப்ப இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை காணோம். திரும்பி போயிட்டாங்க எல்லாரும். அப்ப இந்த இயேசு அன்றைக்கு உயிர்த்தெழுந்தவர் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்? அவர் கலிலேயாவுக்கு போனார் அன்னைக்கு. அப்புறம் பூட்டின வீட்டுக்குள்ள போனார். ஸ்தோத்திரம். 120 பேர் கூடியிருந்த இடத்துல அவர் தன்னை வெளிப்படுத்தினார் அன்றைக்கு. இன்றைக்கு இந்த செய்தி எடுக்கும் போது எப்படி எடுக்கணும்? உயிர்த்தெழுந்த இயேசு இப்ப எங்க இருப்பார்? இப்ப எங்க இருக்கிறார்? அதுதான் இங்க 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். எங்க இருப்பாரு? உங்களுக்குள்ளதான் இருப்பார். அவர் அங்கே இங்கேயும் சுத்திட்டு இருக்க மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. வேப்ப மரத்துலையும் புளிய மரத்துலையும் தோத்திரம் அரச மரத்துலையும் இயேசு உட்கார்ந்துருக்க மாட்டார். அவருக்கு என்ன அங்க வேலை அந்த மரத்துல? இயேசு எங்க தான் இருப்பாரு? வேதம் சொல்லுது, சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட பூமியின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும். ஸ்தோத்திரம். என்றைக்கு உங்களை கரம் பிடிச்சாரோ, என்றைக்கு இந்த சிலுவை உங்களை சந்தித்ததோ, நீங்க சிலுவையை சந்திச்சீங்க. கடந்த வாரம் 21 நாட்களும் சிலுவையை சந்தித்து கொண்டே இருந்தோம். சிலுவையை பத்தியே பேசணும். இன்னைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை சந்திக்கிறத பத்தி பேச போறேன். ஆமென் சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த இயேசு ஒரு மனிதனுக்குள் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? இன்னைக்கு தான் செய்தியினுடைய தலைப்பே. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அவர் இங்கே இல்லை, எங்கே அவர்? செய்தியினுடைய தலைப்பே அதுதான். அவர் இங்கே இல்லை, எங்கே அவர்? அப்ப இந்த உயிர்த்தெழுந்த இயேசு எங்க இருக்கிறார்? என்னோட இருக்கிறார். என்னோட இருக்கிறார்னா எனக்குள்ள எப்படி இருக்கிறார்? இன்னைக்கு இயேசு எப்படி இருக்கிறார்? உங்களோட உயிர்த்தெழுந்த இயேசு எப்படிப்பட்டவராய் உங்களோடு இருக்கிறார்? ஸ்தோத்திரம். அப்ப இருக்கணும் தெரியணும்ல. என்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப என்னோடு இருக்கிற இயேசு அவர் எங்க இருப்பார்? எனக்குள்ள இருக்கிறார். இல்ல, எனக்குள்ளதான் உங்களுக்குள்ளதான் இருக்காரு. சந்தேகம் ஏதாவது? ஒன்றும் சந்தேகம் இல்லைல்ல. ஆண்டவர் கரம் பிடிச்சிட்டாரு. அவர் கரம் பிடிச்சா கடைசி வரைக்கும் உங்களை என்ன செய்ய மாட்டாரு? விட்டு விலகவே மாட்டார். ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. அவர் உன்னோடு தான் இருக்கு. ஆறுகளை கடக்கும் போது, தண்ணீர்களை கடக்கும் போது, அக்கினி நடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். ரைட், என்னோடு இருக்கிறார். ஆனா என்னோடு எப்படி இருக்கிறார்? இந்த காலையில செய்தியுடைய தலைப்பு என்னோட எப்படி இருக்கா? வாசிக்கலாமா? உங்களுக்குள்ள இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஆண்டவருக்கு மகிமை. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே ஹல்லேலூயா 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். The Gospel book of John chapter 1 verse 1 and 26. 1ஆம் வசனத்தையும் 26ஆம் வசனத்தையும் நாம் சேர்ந்து வாசிக்க கேட்க போகிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 26. யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார், உங்கள் நடுவிலே நிற்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவை பற்றி அவன் சொல்லும்போது யோவான் சொல்றான், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர். அப்படின்னா இயேசுவை மாம்சத்தில் இருந்தார்கள். ஆனா அவருக்குள்ள தெய்வீக தன்மையை யாரும் அறியவில்லை. போகட்டும். இந்த 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு எனக்குள்ள எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்னா வார்த்தையா இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்புறம் எப்படி பாஸ்டர் வார்த்தையா இருப்பாரு? பைபிள் கீழே என்ன சொல்லுது? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், அந்த வார்த்தை மாம்சமானது. வாசிக்கலாமா? 12ஆம் வசனத்தை வாசி, 11ஆம் வசனத்தை வாசிக்குமா? 14 சாரி 14 verse 14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ளே வாசம் பண்றார்.
அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்த அந்த வார்த்தை மாம்சமானது. அந்த மாம்சம் கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அது எனக்குள்ள வாசம் பண்ணுது. அப்ப அன்றைக்கு இயேசு கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை தான் இன்றைக்கு எனக்குள்ளேயும் உங்களுக்கு அளவுங்க. கவனிங்க. ஆமென், அல்லேலூயா. வந்தவங்க வார்த்தையை கவனிக்கணும், விட்டுறக்கூடாது. பண்டிகைக்கு போனாங்க, எல்லாம் கொண்டாடினாங்க. எருசலேம் பண்டிகையில் இயேசுவையும் கூட்டு போனாங்க. கடைசியில் பண்டிகை மட்டும் கொண்டாடிட்டு இயேசுவை விட்டாங்க. பெற்றோர் இயேசுவை தேடிட்டே 3 நாள் பிரயாணம் வந்தாச்சு. இயேசு எங்கேயா இருப்பார், பிரயாணக்கார கூட்டத்தில் இருப்பார். எருசலேம் வந்து ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க. அவங்களோட சொந்தக்காரங்க, இனஜன பந்துக்கள், தெரிஞ்சவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. சரி, ஒருவேளை அங்க இருப்பாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்து 3 நாள் பிரயாணம் வந்த பிறகு பார்க்குறாங்க, வந்தவங்க கேட்டவங்க யார்ட்டும் இயேசு இல்லை. இன்னைக்கு பண்டிகைலாம் அப்படிதான் இருக்கு. கொண்டாட்டம் இருக்கிறது, ஆனால் யார் இல்லை? இயேசு இல்லை. இந்த உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு என்னை சந்தித்து இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். இந்த சதா காலங்களிலும் நாட்களிலும் உன்னோட கூட இருப்பேன்னு சொன்னவர் இன்னைக்கு உங்களோட எப்படி இருக்கிறார்னா வார்த்தையாய். வேர்ட். ஆண்டவர் உங்களுக்குள்ள எப்படி இருக்கிறாரு? அவருடைய வார்த்தை தான் இன்றைக்கு உங்களுக்குள்ள கிரியேட் செய்து கொண்டிருக்கிறது. பாருங்க, வார்த்தை என்ன செய்யுமாம்? பல காரியங்களை உங்களுக்குள்ள செய்யும். அந்த வார்த்தை தான் இன்றைக்கும். இயேசு தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. அவருடைய நாமம் வார்த்தை என்பது வெளிப்படுத்தல் விசேஷத்தில் வாசிக்கிறோம். அவருடைய நாமம் என்ன? வார்த்தை. இன்றைக்கும் அவருடைய நாமம் வார்த்தை தான். எனக்குள்ள அந்த வார்த்தை இருக்கிறதே, அந்த வார்த்தை எனக்குள் என்ன செய்கிறது? இயேசு என்னோடு இருந்து வார்த்தையா இருந்து என்ன செய்கிறாரு? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வார்த்தை மாம்சமானது ஒரு பக்கம், அந்த வார்த்தை கிருபையினால் சத்தியத்தால் நிறைந்தவராய் ஒரு பக்கம். ஆனா அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை யாரு? தேவன். அந்த தேவன் தான் வார்த்தையா வந்தார். அந்த வார்த்தை எனக்குள்ள. இன்றைக்கு ஆண்டவர் பரலோகத்தில் சிங்காசனத்தில் இருக்கிறார். ஆனா அவருடைய வார்த்தை தான் இன்றைக்கும் எனக்குள்ளே கிரியேட் செய்கிறது. அந்த வார்த்தை தான் என்னை நடத்துகிறது. அந்த வார்த்தை தான் என்னை உருவாக்குகிறது. அந்த வார்த்தை தான் என்னை இன்றைக்கு நம்பிக்கையோட ஓட வைக்குது. ஆண்டோடைய வார்த்தை இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்க ஜீவியம் செழிப்பா இருக்காது, ஆசீர்வாதமா இருக்காது. ஆமென். இயேசு வார்த்தையாக நமக்குள்ள இருந்து எப்படி என்ன அந்த வார்த்தை என்ன செய்யுது பாருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என்னோடு கூட வாசிக்கிறீர்களா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்கள். எபிரேயர் நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம். The book of Hebrews chapter 4 verse 12. 4ஆம் அதிகாரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வார்த்தையை வாசித்துருவோமா? அந்த வார்த்தையை. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும், ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தாலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து சொல்லும்போது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், அது கருக்கானதாயும், அது குத்துகிறதாயும், அது வகையறுக்கிறத 4 விதத்துல ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இந்த வார்த்தை செயல்படுகிறது. ஆண்டவர் ஒரு மனுஷனோட பேசும்போது எப்படி பேசுவார் தெரியுமா? ஹலோ, வார்த்தையில தான் பேசுவார். ஆமென். சாமுவேலின் புஸ்தகத்தில் அந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு, 3ஆம் அதிகாரத்தில், அந்த நாட்களிலே பிரத்யட்சமான தரிசனமும் இல்லை, ஒரு வெளிப்பாடு இல்லை. யாருடைய நாட்கள்ல? ஏலி ஆசாரியனா இருந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வார்த்தை கூட வரல. ஏன்னா ஆண்டவர் அடிக்கடி தன் வார்த்தையை கொண்டு உங்களோட பேசணும். அதுதான் உங்க வாழ்க்கையை செழிப்பாக்கும், அதுதான் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை லைவ்ல வைக்கும். ஆண்டவருடைய வார்த்தை யாருக்கு வரலையோ, யாருக்குள்ள இல்லையோ, அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை மரிச்சதா இருக்கும். அல்லேலூயா. நம்ம தேவனுடைய வார்த்தையை சுமக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை தாங்கி கொண்டிருக்கோம். எத்தனை வார்த்தை உங்களோடு பேசுகிறது, எத்தனை வார்த்தை உங்களுக்கு தேவன் அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். அனுப்புறாரா இல்லையா? ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வார்த்தை வருதா இல்லையா? ஆமென். He spoke. உங்களோட பேசுறார், உங்களோட இடைப்படுறார். ஆனா அந்த வார்த்தை ஒரு தேவ பிள்ளைக்குள்ள என்ன செய்து பாருங்க, 4 விதத்துல செயல்படுதான் வார்த்தை. அது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய். ஸ்தோத்திரம். வார்த்தையில் என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு, லைஃப் இருக்கா. உங்களுக்குள்ள வார்த்தை இல்லைன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்காது? ஜீவன் இருக்காது. மரித்து போன வாழ்க்கை தான் இருக்கும், ஜீவனோடு இருக்கிற வாழ்க்கை இருக்காது.
உங்களை பார்த்தாலே நீங்க உயிருள்ள விசுவாசியா செத்த விசுவாசியான்னு சொல்லிடலாம். எப்படின்னா உங்களுடைய கிரியைகளை வச்சு சொல்லிடலாம். இந்த கிரியைகள் எப்படி உண்டாகுது? வார்த்தையில தான் உண்டாகுது. அப்ப நீங்க எந்த அளவு வார்த்தையை ரிசீவ் பண்றீங்களோ அந்த வார்த்தை தான் உங்களுக்குள் ஜீவனாயும் வல்லமை உள்ளதா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை மட்டும் உங்களுக்குள்ள இருந்துச்சு வச்சுக்கோங்க, அது பெரிய காரியத்தை உங்களுக்குள்ள செய்யும். அதனால தான் வார்த்தையை வாங்குங்கன்றது. வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுக்கு மகிமை. ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தை ஏன் பிரசங்கிக்கப்படுகிறது? அந்த ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள வருது. பார்த்தீங்களா? நீங்க சோர்ந்து போய் வருவீங்க, பலவீனப்பட்டு வருவீங்க, நொந்து போய் வருவீங்க, ஏண்டா வாழணும் வருவீங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வரும். ஆமென். நீ வாழணும், வாழத்தான் வேணும். அதான் ஜீவன். இங்க நின்று நான் மரித்து போற செய்தியை பேசக்கூடாது. நீங்க துக்கப்படுற காரியத்தை சேர்ந்து நானும் உங்களோட துக்கப்பட்டு அழக்கூடாது. அதுக்கு தகுந்தாப்புல வார்த்தைகள் வித்தியாசமா வரும். கர்த்தர் உங்க துக்கத்தை மாத்துவார், உங்க கவலையை மாத்துவார், உங்க போராட்டங்களை மாத்துவார். பயப்படாத, தைரியமா இரு. இந்த வார்த்தைகள் தான் உங்களுக்கு ஜீவன். நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள ஜீவனாய் இருக்கிறது. ஆமென். அதுதான் இன்னைக்கு உங்களை உயிரோட வச்சிருக்கு. தாவீது சொல்றான்ல, உம்முடைய வார்த்தை மட்டும் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள எத்தனை பேர் அதை உணர்றீங்க? கர்த்தருடைய வார்த்தை மட்டும் எனக்குள்ள இல்லைன்னா ஆமென், என் துக்கத்தில் நான் அழிஞ்சிருப்பேன்றான். ஒவ்வொரு வாரமும் வருகிற வார்த்தைகள் தான் ஆண்டவர் வார்த்தையாகத்தான் இருக்கிறார். இந்த யோவான் சுவிசேஷத்தில் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் யோவான் சொல்லுகிறதை கவனித்து பாருங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம். பின்னாடி வந்துருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முந்தின புஸ்தகத்துக்கு வந்துருங்க. யூதாவுக்கு முந்தின புஸ்தகம் 1 யோவானிலே 1ஆம் அதிகாரத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாரும் என்னோடு கூட. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். யோவான் சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு ஹல்லேலூயா 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். 325ஆம் பக்கம், பைபிளுடைய கடைசி பக்கம் 325ஆம் பக்கம், 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிமா. ஆதி முதல் இருந்ததும். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இந்த வார்த்தையை குறித்து யோவான் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஸ்தோத்திரம். யோவான் இயேசுவை புறஜாதிகளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இயேசுவை வார்த்தைன்னு தான் சொல்றான். ஏன்னா அவனுக்கு ஹலோ கவனிங்க, இயேசு எப்படி சொன்னா? வார்த்தை. ஏன்னா கிரேக்கர்கள் ஞானத்தை தேடினார்கள். ஞானம் எது? வார்த்தை. வித்தியாசமா படிக்கணும், வித்தியாசமா நம்ம இந்த உலகத்தில் கற்றுக்கொள்ளணும். கிரேக்கர்கள் ஞானத்தை தேடினார்கள். அதனால தான் கிரேக்கர்களுக்கு இயேசுவை வார்த்தைன்னு சொல்றாரு. நான் சொல்ல, இந்த வார்த்தை எங்க இருந்துச்சு தெரியுமா? இந்த வார்த்தை ஆதி முதல் இருந்தது. ஏதோ பாதியில வரலப்பா, இயேசு ஆதியில இருந்தாரு. நாங்கள் கேட்டதும், அதை எங்க காதுல கேட்டோம், அந்த வார்த்தையை குறித்து கேட்டோம். இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது, அவர் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார், ஒரு நாள் எங்களை சந்திப்பார், நாங்க கேட்டோம். அடுத்து சொல்றாரு, எங்கள் கண்களினாலே ஒரு நாள் அந்த கேள்விப்பட்ட வார்த்தையை எங்க கண்கள் பார்த்தது. இங்க பார்த்து சொல்ல ஆமென். அல்லேலூயா. எங்க கண்கள் அந்த வார்த்தையை பார்த்தது. அப்புறம் சொல்றாரு, எங்க கைகளினாலே வார்த்தையை தொட முடியுமாப்பா? சொல்றான், நாங்கள் அந்த வார்த்தையை தொட்டோம். அதான் இயேசு. மாம்சத்துல வந்த இயேசுவை தொடுகிற ஒரு பாக்கியம். அவர் வார்த்தை மாம்சமாகி, அந்த மாம்சமாகி இயேசு பூமியில இருந்தபோது எப்படி இருந்தார் என்று யோவான் சொல்றான். அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையை கேட்டோம், அந்த வார்த்தையை கண்கள்ல பார்த்தோம், அந்த வார்த்தை இப்ப we touched that word. வார்த்தையை தொட்டோம். அந்த பாக்கியம் உங்களுக்கு எனக்கு இல்லை. வார்த்தையை தொடுகிற பாக்கியம் உங்களுக்கு எனக்கு இல்லை. அந்த வார்த்தை மாம்சமாய் இருந்தபோது அந்த மாம்சத்தை இந்த யோவான் தொட்டதை குறித்து பேசுகிறான். கடைசியா சொல்றாரு, தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அது ஜீவ வார்த்தை. அப்ப இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு இந்த காலையில உங்களுக்குள்ள எப்படி இருக்கிறார்? உங்களுக்குள் ஜீவனாயும் வல்லமையாயும், உங்களை உயிர்ப்பிக்கிறவராயும், உங்களை நடத்துகிறவராயும், உங்களோடு பேசுகிறவராயும். பாருங்க, அந்த வார்த்தை கருக்குள்ளது. அது உங்களோட பேசுமா? ஆமென். வெட்டும். கருக்குன்னு அந்த வார்த்தை உங்க இருதயத்தை வெட்டும். பிரசங்கம் வரும்போது, செய்தி வரும்போது, வார்த்தை வரும்போது குத்தப்படுறோம்ல, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்புறம் கணுக்களை மூனையும் பிரிக்கத்தக்கதாய் நல்லது எது கெட்டது எதுன்னு வார்த்தை வகைப்படுத்துமா. நமக்குள்ள வார்த்தை இருந்துச்சுன்னா எது நல்லது எது கெட்டதுன்னு இந்த வார்த்தை எனக்கு சொல்லிக் கொடுக்கும். புரியுதா புரியலையா?
ஆமா, வார்த்தை இருந்தாதான், வேத வாக்கியம் இருந்தாதான் நான் செய்யறது நல்லதா, நான் செய்யறது கெட்டதா, அது தேவனுக்கு பிரியமா, தேவனுக்கு பிரியம் இல்லையா அப்படின்னு சொல்றது யாருன்னா இந்த வார்த்தை. அதனாலதான் என்ன செய்யுமா, பிரிக்கிறதாயும் அப்புறம் உருவ குத்துக்கிறதாயும். சே, என்ன அழகா அந்த வார்த்தையை பத்தி சொல்றல. வார்த்தை உங்களுக்குள்ள வரும்போது உங்களை என்ன செய்யுமா, குத்தும். ஸ்தோத்திரம், நீ செய்யறது தப்புப்பா அப்படின்னு நான் மாம்சத்துல சொன்னேன்னா அது உங்களுக்குள்ள ஒரு நாள் எடுக்காது. கர்த்தருடைய வார்த்தையா உங்களுக்குள்ள சொன்னா அந்த வார்த்தை உங்களுக்குள்ள போய் குத்துக்கிட்டே இருக்கும். இரவும் பகல் அந்த வார்த்தை உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கும். பேசலையா? இந்த 21 நாள் சிலுவையை குறித்து அநேக காரியங்கள் தியானிச்சோம். என்னோட அந்த வார்த்தை பேசிட்டே இருக்கு இரவும் பகலும். அந்த அனுபவம் வரணும். ஆமென். வார்த்தை உள்ள இருந்தாதான் அந்த வார்த்தை உங்களை நடத்தும், அந்த வார்த்தை உங்களை செழிப்பாக்கும், அந்த வார்த்தை உங்கள் துக்கத்தை மாற்றும். அது இயேசு எப்படி இருக்கிறார், வார்த்தையாய் தான் இருக்கிறார். அந்த வார்த்தை இருந்தால் தான் உங்க வாழ்க்கை செழிக்கும். ஆமென். இரண்டாவது, இந்த உயிர்த்தெழுந்த இயேசு எப்படி இருக்கிறாராம்? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்கள் ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புத்தகம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனம் வாசி. கொலோசியர் நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்திலே, கொலோசியர் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசை பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதின கொலோசை நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்வோமா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 274ஆம் பக்கம், புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே 274ஆம் பக்கம், 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை verse 27 வாசித்துவோம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே ரகசியம். கிறிஸ்து உங்களுக்கு ரகசியமா இருக்கிறார். கிறிஸ்து உங்களுக்குள் எப்படி இருக்கிறார்? உயிர்த்தெழுந்த இயேசு இந்த காலையிலே உங்களுக்குள் எப்படி இருக்கிறார்? மகிமையின் நம்பிக்கையாக. குறிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு உங்களுக்கு எப்படி இருக்கிறார்? நம்பிக்கையா இருக்கிறார். உங்க வாழ்க்கையினுடைய நம்பிக்கையே அவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால தான். விசுவாசிகள் ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. விசுவாசிகள்லாம் ஆமேன்னு சொல்ல முடியாது, விசுவாசிக்கிறவங்க தான் ஆமேன்னு சொல்ல முடியும். எனக்குள் இருக்கிற இயேசு சும்மா இல்ல. உயிர்த்தெழுந்த இயேசு என்னோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு எனக்குள் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? மகிமையின் நம்பிக்கையா. இந்த உலகம் நம்பிக்கை இழந்து போயிட்டு இருக்கு. பிசினஸ் தொடங்குடா அப்படின்னா பிசினஸ் தொடங்க நம்பிக்கை இல்லை. ஏன்னா 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி போட்டு அந்த பிசினஸ் தொடங்கி இது பெரிய லெவல்ல வரும்ட்டு இன்னைக்கு யாருக்குமே நம்பிக்கை இல்லை. தேர்தலில் போட்டிடுறவங்க கூட சொல்றான் நாங்க ஜெயிப்போம் நம்பிக்கை இல்லை. பார்த்தீங்களா? ஒருத்தருக்கு தோல்வி பயம் வந்துருச்சு. தோத்திரம் அது சொல்ல தெரிஞ்சவங்க சிரிக்கிறீங்க, தெரியாதவங்க கம்முன்னு இருக்கீங்க. எவனையோ சொல்றாரு பாஸ்டர், இருக்கட்டும். அப்ப இன்னைக்கு இருக்கிற உலகம் நம்பிக்கையற்ற உலகமா போயிடுச்சு. எப்படி வாழ்க்கையை ஓட்ட போறோம் தெரியல. எப்படி இந்த உலகத்துல வாழ போறோம்? நமக்கு வந்து இப்போ என்ன பயம்னா, நமக்கு பிறகு நம்ம பிள்ளைங்க இந்த உலகத்தை எப்படி வாழ போகுது? எங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது சொல்லுவார், எப்பா எங்க காலங்கள்லாம் பரவாயில்லப்பா, உங்க காலங்கள்லாம் எப்படி இருக்குமோ தெரியல. கொடூரம் தான், ஆனா கொஞ்சம் தாண்டி வந்துட்டோம். ஆமென். இப்ப நமக்கு பிறக்க போகிற சந்ததி எப்படி இருக்க போகுது தெரியல. we are in the end times, அது மட்டும் தெரியும். நம்ம எல்லாரும் கடைசி காலங்களில் உட்கார்ந்து இருக்கிறோம். அப்படிதான் பவுலும் சொன்னாரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே. ஆனா அதனுடைய சிம்டம்ஸ், அதனுடைய அந்த காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு நடந்துகிட்டே வருது. உலகத்துல நிலக்கரி இல்லை, உலகத்துல தண்ணி இல்லை. தோத்துறோம். இனி 3rd வேர்ல்டு வார் எதுக்காக வரும்? தண்ணிக்காக தான் வரும். தண்ணி பற்றாக்குறையினால தான் அடுத்த வேர்ல்டு வார் வரும்னு இப்பவே நிபுணர்கள் சொல்றாங்க. அதனால தான் தண்ணியை ரொம்ப பாருங்க, நம்ம எல்லாம் திறந்துட்டு உட்காந்துருப்போம். சொல்றான் தண்ணியை ரொம்ப சிக்கனமா பயன்படுத்தணும் அப்படிங்கிறான். என்ன அடுத்த வேர்ல்டு வார்க்குள்ள போகுதுன்னா தண்ணிக்காக தான் போகுமா. அப்படி உலகம் நகர்ந்துட்டு இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. தோத்துறோம். 100 ரூபா வச்சிருக்கவன பிடிச்சிக்கிறான் ரோட்ல போனீங்கன்னா. தயவுசெய்து 100 ரூபா பாக்கெட்ல வச்சுட்டு போகாதீங்க. ஆமென். ஒரு 1000 ரூபா வச்சிருந்தீங்க வச்சுக்கோங்க, தேர்தல் பறக்கும் படை உங்களை பிடித்தது என்றால் 1000 ரூபாய் நீங்க கொடுத்துட்டு தான் போகணும். அவன் கேட்குறான், இந்த 1000 ரூபா உனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்குறான். ஏண்டா நான் சம்பாரிச்சு நான் சேர்த்து வச்சிருக்கேன். என் காரை பிடிச்சி நிறுத்துறான். சார் பார்த்துக்கங்க சார், எங்கே வேணா பார்த்துக்கோங்க, அந்த பர்ஸை தரேன் இந்த பர்ஸை தரேன், ஒன்றும் கிடையாது நம்மக்கிட்ட. இல்லையா? 100 ரூபா வச்சுக்கிறான். அவன் ஆடு வித்துவிட்டு 30,000 கொண்டு போகிறான். அவனை எந்த அரசியல்வாதியாவது பறக்கும் படம் இருக்குன்னு தெரியும் வருவானா? எவனாவது வருவானா? நம்மளை மாதிரி இந்த லூசுங்க தான் கொண்டு போகும். ஆமென். கல்யாணத்துக்கு பொருள் வாங்க போனேன், ஆடை வித்துட்டு போனேன்,
சென்னை சிக்ஸில் துணிமணி வாங்க போகிறேன், என் பிள்ளைக்கு துணிமணி வாங்க போகிறேன், போனவன் கையில் 10,000 வச்சுருந்தான், பிடிங்கிட்டான், கொண்டா 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 கொண்டா, இது தேர்தல் பணம், நீ லஞ்சம் கொடுக்க கொண்டு போகிற. அட பாவிகளா, தோத்துறேன். நம்பிக்கை இல்லாத உலகம். நாளைக்கு என்ன நடக்கும், என் வாழ்க்கை எப்படி இருக்கும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு உங்களுக்குள்ள நம்பிக்கையற்ற உலகத்தில் மகிமையின் நம்பிக்கையாக உள்ள இருக்காராம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஓ, உங்க வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்து இருண்டுமான் பயப்பட வேண்டாம். அவர் சொல்ல மகிமையின் நம்பிக்கையாக. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பேதுரு 21 அதிகாரத்தில், யோவானின் சுவிசேஷம் 21 அதிகாரத்தில் ஆண்டவர் பரமேறி போன பிறகு மீன் பிடிக்க போயிட்டான். அதை வாசிங்க, 21 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அப்பதான் தெரியும் உங்களுக்கு. யோவானின் சுவிசேஷம் 21 அதிகாரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசி அதிகாரத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு எப்படி சந்திக்கிறார் பாருங்க. 21 அதிகாரம். அல்லேலூயா. 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? இவைகளுக்கு பின்பு இயேசு திபெரியா கடற்கரையிலே மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது. 3ஆம் வசனம் வாசிங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த இயேசு போயிட்டாரு, இன்னும் பேதுருவுக்கு வெளிப்படல. ஹலோ, கவனிக்கிறீங்களா? பேதுருவுக்கு வெளிப்பட்டு இருந்தால் இவன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிருக்க மாட்டான். ஆண்டவரோட கூட இருந்தா சந்தோஷமா இருந்துச்சு. 3.5 வருஷம் அவனுக்கு எப்படி போச்சுனே தெரியல. ஆண்டவரோட வாழ்றவங்களுக்கு வருஷம் எப்படி போகும் தெரியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இல்லைன்னா வருஷங்கள் எல்லாம் கதையை போல கழிச்சு, கதையை கேட்டு கழிச்சு, வருத்தத்தோட கழிச்சு, அவன் சொன்னா வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு நாங்கள் கழித்தோம். ஆனால் ஆண்டவரோட இருக்கிறவனுக்கு அந்த வாழ்க்கை இன்பமா இருக்கும். நான் அப்படிதான்ப்பா, எங்களுக்கு இன்பமாக தான் இருக்குது. நாளைக்கு எப்படி இருக்கும், நாளான்னைக்கு எப்படி இருக்கும், அடுத்த மாதம் எப்படி இருக்கும், வி டோன்ட் கேர். இன்னைக்கு நாங்கள் ஆண்டவரோடு இருக்கோம், இன்னைக்கு ஆண்டவர் எங்களை நடத்துறார், உங்களை நடத்துறார். ஆமென். அப்ப இயேசு உங்களோடு கூட இருக்கும்போது வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் மீன் பிடிக்க போகிறேன் என்றான். ஏன் நம்பிக்கை இல்லாம போச்சு? ஆண்டவர் போயிட்டாரு, இப்ப குடும்பத்தை காப்பாற்றணும். பேதுருவுக்கு மனைவி இருந்துச்சு, தோத்திரம். பேதுருவுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். 12 சீஷர்களுக்கு எல்லாருக்கும் மனைவி, குடும்பமும் பிள்ளைகள் இருந்தது. பவுலுக்கு மட்டும்தான் இதெல்லாம் இல்ல. ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் இருந்த வரைக்கும் அவன் குடும்பத்தை ஆண்டவர் நன்றாய் போஷித்தார். 12 பேருக்கு சம்பளம் கொடுத்தார், 12 பேருக்கு ஆகாரம் கொடுத்தார், 12 பேர் குடும்பத்தை கர்த்தர் போஷித்தார். இப்ப எஜமான் இல்ல, உயிர்த்தெழுந்துட்டாரு. உயிர்த்தெழுந்த இயேசுவை இன்னும் சந்திக்கவில்லை. நான் சொல்றேன், இந்த நல்ல நாள்ல உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் சந்திக்காத வரைக்கும் உங்களுக்குள்ள எந்த நம்பிக்கை வராது. ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் சந்தித்த அனுபவம் இருக்குமானால் உங்க வாழ்க்கை நம்பிக்கையுள்ள வாழ்க்கையா இருக்கும். எதை குறித்து கவலை பண்ண மாட்டீங்க. சுனாமி வந்துருச்சு அப்படின்னு நீங்க பயப்பட மாட்டீங்க. ஆமென். பூகம்பம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? பயப்பட மாட்டீங்க. எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. இங்க கண்ண முன்னா சொல்லுங்க, அதுக்கு தான் பாஸ் இப்பயே நாங்கள் கண்ணை மூடி உட்காந்துருக்கோம் பாருங்க. பாதி பேர் கண்ணை மூடிட்டே எனக்கா ஜோம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப ஆவியில் ஜோம் பண்ணுறீங்க இல்லையா? இப்பயே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இங்கே கண்ணை மூடனா அப்படின்னு புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. இந்த உலகத்தில் கண்ணை மூடனா எங்கே தான் கண்ணை திறப்போம்? அதர் ஷோர், அங்கே ஒரு கடற்கரை இருக்குது, அங்கே ஒரு அக்கறை இருக்கிறது, அங்கே தான் கண்ணை திறப்போம். ஆமென். இப்போல்லாம் மனுஷன் நீண்ட நாட்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறதில்ல. விசுவாசிகளோட ஜெபமே மாறி போச்சு. ஆண்டவரே படுத்தன்னா அப்படியே போயிடணும். ஜெபம் எப்படி மாறிடுச்சு? ஆண்டவரே ஜீவனை கொடுங்க, ஆண்டவரே ஆண்டவரே நாட்களை கொடுங்க, ஆண்டவரே என் பேரனை பார்க்கணும், என் பேத்தியை பார்க்கணும். பேரனையும் பார்த்துருவான், பேத்தியும் பார்த்துருவான். அடுத்து ஒரு ஆசை, பேரனுக்கு கல்யாணம் ஆகட்டும் ஆண்டவரே. பேரனுக்கு ஆயிடுச்சு, பேத்திக்கு ஆயிடுச்சு, ஆண்டவரே என்ன எடுத்துக்கங்க ஆண்டவரே. இப்போ ஜெபம் எப்படி திரும்ப ஆயிடுச்சு? நான் படுத்தேன்னா அப்படியே படுக்கையில் போயிடணும். எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணுறீங்க? இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை, வயசானவங்களாம் இப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவரே கண்ணை மூடணும், பொட்டுன்னு போயிடணும் தூக்கத்திலேயே. இந்த இழுத்துக்கோ பறிச்சுக்கோ போய் ஹாஸ்பிட்டலில் இருந்து 2 லட்சம் செலவு பண்ணி 3 லட்சம் செலவு பண்ணி அறுத்து போட்டு கூறு கூறாக போட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அப்படிலாம் வேணாம். ஆண்டவரே படுக்கணும், போயிடணும். ஜெபம் பண்ணுங்க. அப்படிலாம் ஜெபம் பண்ணு, நல்ல தப்பு இல்லைங்க, அது நல்லது. இருந்தும் கெட்டான் செத்தும் கெடுத்தான்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் நிறைய பேருடைய மரணம் இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. இருந்தும் கெடுப்பா அப்படின்னா என்ன, போய் ஆஸ்பத்திரியில் 3 மாசம் படுத்து கிடக்க வச்சிருவான், ஏகப்பட்ட பண செலவாகும். அப்புறம் ஒரு கட்டம் வரும், இவன் போனா பரவாயில்லப்பா,
யாரு விரும்பினவங்களும் நேசிச்சவங்களுமே ஒரு கட்டம் வந்தோன்னா உங்களை என்ன சொல்லிடுவாங்க, இவன் போனா பரவாயில்லப்பா, போயிருவான். இப்ப எப்படி கெடுப்பான்? வாங்கின படத்தை யார் கட்டுறது? அவன் படுத்திருந்த போது 3 லட்சம் 4 லட்சம் கடன் வாங்கி கட்டமே, இப்ப அதை யார் கட்டுறது? அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. அதுக்கு பேர் தான் இருந்தும் கெட்டான் செத்தும் கெடுத்தான். அதனால படுக்கணும், கண்ணை முன்னும், ஆண்டவரே நான் உங்களோட வந்துடணும். நீங்க அட்லீஸ்ட் அதையாவது ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நான் அமெரிக்கா போகணும், ஆப்பிரிக்கா போகணும், அண்டார்டிகா போகணும், ஆண்டவரே நிலவுக்கு போகணும், தோத்திரம். அதெல்லாம் ஜெபம் பண்ணாதீங்க, ஸ்தோத்திரம். இங்க ஒருத்தர் நம்பிக்கை இல்லாம ஆண்டவர் போன பிறகு ஆண்டவரை சந்திக்கல, எஜமான் இல்ல, வழி நடத்த ஆள் இல்ல, இப்ப எங்க போயிட்டான்? பழைய வேலைக்கே போயிட்டான். சொன்னா எப்பா நான் மீன் பிடிக்க போறேன்ப்பா அப்படின்னு கூட இருக்கவங்கள அவனே போயிட்டான். அப்புறம் நமக்கு என்னப்பா, வாப்பா நம்ம எல்லாரும் போலாம் அப்படி 12 பேரும் புறட்டு போயிட்டான். 11 ஒருத்தன் செத்து போயிட்டான், 11 பேரும் போயிட்டான் மீன் பிடிக்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் கரையில் நிற்கிறார். ராத்திரிலாம் பிரயாசப்படுறாங்க, ஒன்றும் கிடைக்கல. கடல்ல நிற்கும் போது தூரத்தில் கரையில் ஆண்டவரை பார்த்துட்டான். உடனே ஒரு சீசன் சொல்றான், டே அவர் ஆண்டவர் அப்படின்னு. பேதுரு டபக்குன்னு சட்டையை கட்டிட்டு கடலுக்குள்ள குச்சிட்டான். எந்த சீஷருக்கு வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாம போயிட்டோ அதே சீஷனை கொண்டுதான் கர்த்தர் சபையை கட்டினார். He met Peter. பேதுருவை இயேசு சந்தித்தார். மறுபடியும் அவனுக்கு சொல்றாரு, நீ நாடுகளை மேய்ப்பாயா? நாடுகளை மேய்ப்பியா? உயிர்த்தெழுந்த இயேசு பேதுருவிட்ட கேட்ட வார்த்தை என்ன? நீ நாடுகளை மேய்ப்பாயா, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா? ஏடாப்பா 3 வருஷம் உனக்கு ஏன்பா நான் ட்ரைனிங் கொடுத்தேன்? 3 வருஷம் ஏன்பா நான் உன்னை என்னோட வச்சிருந்தேன்? 3 வருஷம் இத்தனை அற்புதங்களை ஏன் நான் உன்னை பார்க்க வச்சேன் தெரியுமா? நீ என் கூலியும் செய்வன் தான். இன்னைக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் இழந்து போய், ஏன்னா குடும்பத்தை போஷிக்கணும், காசு இல்லைன்னா மனைவி கேட்பா, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், ஆண்டவர் இருந்த வரைக்கும் பாடா ஒரு மீனை பிடிச்சிருவா, அது வாயில பாரு வெள்ளி காசு இருக்கும், அதை கொண்டு போய் கொடு, உனக்கு எனக்கு வரிப்பணம் கொடு. அப்படித்தான் பலமுறை ஆண்டவர் செஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்ல ஆண்டவரே ஃபீஸ் கட்டணும், ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு இந்த போ எடுத்துட்டு போ. ஏன்னா பணப்பை வச்சிருந்தான் ஒருத்தன். ஒரே ஒரு முறை தான் இயேசு மீனை பிடிக்க சொன்னார். எல்லா டைமும் மீனை பிடிச்சி பார்த்தேன்னா கிடைக்காது. ஆண்டவர் எப்போ சொல்றாரோ அப்பதான் அங்க இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஒருத்தர் ஒரு முறை உங்களுக்கு 500 ரூபா கொடுத்துட்டு சர்ச்சுக்கு வரும்போது அவங்களே பார்த்துட்டு இருக்க கூடாது. அந்த வாரம் அவங்க வரவே மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நீ யாருமே நம்பிக்கை வச்சிடாதீங்க. ஆண்டவர் ஒரு முறை ஒருத்தன் செஞ்சாலும் அடுத்த முறை அடுத்தவன்ட்ட செய்வார். இவன் நம்பிக்கை இழந்து போய் எல்லாம் போய், ஏன்னா குடும்பம் நெருக்குது, பிள்ளைகள் நெருக்குறாங்க, மனைவி சாப்பாடு போடணும், கரண்ட் பில் கட்டணும், வீட்டுக்கு யார் கட்டுவா? அந்த காலத்தை கரண்ட் ரிச்சா பாஸ்டர் இதெல்லாம் கேட்கப்படாது. நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிருவீங்க. அல்லேலூயா. அந்த நாட்களில் கரண்ட் ரிச்சா பாஸ்டர்? அட விளக்குல மண்ணெண்ணெய் வாங்கி ஊத்துருமே, மண்ணெண்ணெய் இருந்துச்சா பாஸ்டர்? நிலக்கீழே இருந்தது அந்த காலத்துல. யார் காலத்துல? நோவாவின் காலத்துல நிலக்கீழ்கள் இருந்தது. என்ன நிலக்கீழ்? என்னது? பெட்ரோலியம் அன்னைக்கே இருந்துச்சு. இவன் எடுத்து உள்ள விளக்குக்கு என்ன ஊத்தணும், வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், ஒண்ணுமே இல்ல, நம்பிக்கை இல்ல. சரி போயிடலாம்பா மீன் பிடிக்க. போனவனை ஆண்டவர் சந்தித்து மறுபடியும் அந்த நம்பிக்கையை கொடுத்து, அதுதான் மகிமை நம்பிக்கை. ஆமென். அவனுக்கு எதிர்காலத்தை குறிச்ச நம்பிக்கை கொடுக்கிறார். இயேசு உங்களுக்குள் இருக்கிறவரை நம்பிக்கை உண்டாக்குறார். அது என்ன நம்பிக்கை? இந்த உலகத்தான போல எனக்கு நம்பிக்கை இல்ல, என் வாழ்க்கை குறித்த ஒரு நம்பிக்கை இருக்கிறது, மறுமையை குறித்த ஒரு நம்பிக்கை இருக்கிறது, உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கை இருக்கிறது. இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறனால தான் என்ன நம்பிக்கை இருக்கு? பங்கடைச்சிருவீங்க உயிர்த்தெழுதல்ல? சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏதோ நீங்க சொல்லுங்க பாஸ்டர் நாங்க வந்துடுறோம் கூடயே, இது சொல்றதெல்லாம் இல்ல, அது அவரா எடுத்துக்கிறது. அல்லேலூயா. நான் போயிருவேன் சர்ன்னு, தோத்துறோம், அங்க போய் தேடுவேன், ஐயோ சிஸ்டர் காணமே, பிரதர் காணமே அப்படின்னா நீங்க என்ன இங்கே தேடிட்டு இருப்பீங்க. இது நான் கொடுக்கறது இல்ல ஸ்லாகியம், உயிர்த்தெழுதலில் பங்கடையும்படி அவர் ஸ்லாகியத்தை கொடுக்கிறார். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை இருக்குது. ஆமென் சொல்லுங்க. புறஜாதிகளுக்கு உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இல்லை. மறுமையை குறித்த நம்பிக்கை நமக்கு மட்டும் தான் இருக்குது. எந்த மார்க்கத்திலையும் மறுமை குறித்து சொல்லி கொடுக்கவே இல்லை. செத்து போன பிறகு நீ எங்க போவேன்? காத்தோட போயிருவேன். செத்து போன பிறகு எங்க போவேன்? பிரம்மாட்ட போயிருவேன். தோத்திரம். செத்து போன எங்க போவேன்? மண்ணுக்குள்ள போயிருவேன். எவனா ஒருத்தன் பரலோகத்துக்கு போவேன்னு சொன்னானா? சொல்லுங்க பாப்போம். ஆனா உங்களுக்கு எனக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை கத்தர் கொடுத்திருக்கிறார். என்றைக்கு கிறிஸ்து உங்களை சந்தித்தாரோ, உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை சந்தித்ததுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள இந்த உலகம் தராத அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் மரித்தாலும் அங்க போய் அவர் முகத்தை பார்ப்பேன். சொல்ல மாட்டேங்கிறீங்களே, இருக்கா இல்லையா அந்த நம்பிக்கை? ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் உள்ள ஒட்டிட்டு இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா நான் 15 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட. நான் பண்ண பிரசங்கம் உங்கள்கிட்ட கிரியை செய்யும் தான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாம, ஒண்ணுமே ஞானமே இல்லாம, ஆண்டவரை குறித்து எதுவுமே தெரியாம இப்ப உள்ள வந்து உங்களுக்குள்ள பலவிதமான நம்பிக்கைகளை கர்த்தர் விதைத்திருக்கிறார்.
பேதுரு போயிட்டான், இனி வாழ்க்கை இல்லைப்பான்னு அவனை கூப்பிட்டு சொன்னார், இல்லை பேதுரு, உன்னை குறித்து நான் ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கேன். அந்த வார்த்தையை நம்பி வருகிறான் பேதுரு. மறுமையை குறித்த நம்பிக்கை ஆண்டவர் கொடுக்க, உயிர்த்தெழுதலை குறித்த. இன்னைக்கு உயிர்த்தெழுதல் நாளில் உங்களுக்கு என்ன நம்பிக்கை வேணும்? நானும் ஒரு நாள் இயேசுவை போல உயிர்த்தெழுவேன். வேதம் சொல்லல, தேவன் கர்த்தரை எழுப்பினார், நம்மையும் தம்முடைய வல்லமையினால எழுப்புவார். அவர் எழுப்புவார் ஒரு நாள். ஆமென். அதனால தான் பவுல் சொல்லும்போது, அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கடையும்படிக்கு என்னை தகுதி உள்ளவனாய் மாற்றுகிற தேவன். சொல்லாரு, அவ்வளோ பாடுகள் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா அவருடைய உயிர்த்தெழுதல்ல நான் பங்கடையணும். அவ்வளோ பெரிய நம்பிக்கை அவனுக்கு. ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த உயிர்த்தெழுதல் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை அதுதான், உங்களுக்குள் இருக்கிற இயேசு அநேக நம்பிக்கைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இருக்கா இல்லையா நம்பிக்கை? அந்த நம்பிக்கை மட்டும் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், கிறிஸ்தவ வாழ்க்கை முடிஞ்சது. அப்ப என் வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமே இந்த வார்த்தையில் இருக்கிறது. இந்த வார்த்தை எனக்குள்ள நம்பிக்கைகளை உண்டாக்குகிறது, பலவிதமான நம்பிக்கைகள். மறுமையை குறித்த நம்பிக்கை, நித்தியத்தை குறித்த நம்பிக்கை, ஆண்டவரோடு ஆண்டாண்டு காலமாய் கோடிக்கணக்கான வருஷங்கள் அவரோடு கூட நான் வாழப்போகிறேன், எனக்கு அந்த நரகம் இல்லை, எனக்கு பரலோகம், எனக்கு உயிர்த்தெழுதல். ஸ்தோத்திரம். ஒரு நாள் சத்தம் கேட்கும், எக்காலம் ஊதும். அவ்வளவு பெரிய நம்பிக்கை இல்லை. பவுல் அதை எழுதுறாரு 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது, பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் அவருக்கு எதிர்கொண்டு போய் ஆகாயத்தில் இவ்விதமாய் இருப்போம். எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. பைபிளை படிக்கும்போது நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் படிச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏன்ப்பா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஏன் நான் இவ்வளோ விசுவாசமாக வாழ்கிறேன், ஏன் உலகத்தான போல நான் என்ஜாய் பண்ணக்கூடாதா, உலகத்தான போல நான் வாழக்கூடாதா, குடிக்கக்கூடாதா, வெறிக்கக்கூடாதா? இல்லையே, எனக்குள் ஒரு பெரிய நம்பிக்கை அவர் வைத்திருக்கிறாரே. நான் உயிர்த்தெழுதலில் பங்கடைய வேண்டுமானால் அசுத்தம் என் சரீரத்தை தொடக்கூடாதே. நான் ஏன்பா போராடுறேன்? நீங்க ஏன் போராடுறீங்க? நீங்களும் எல்லாரும் போலவும் இந்த போகும்போது எல்லாரும் தான் நீங்கள் மட்டன் எடுக்க போகிறோம், எல்லாரும் சிக்கன் எடுக்க போகிறோம், ஏதோ 1/2 கிலோவோ அவங்களுக்கு தகுதிப்படி எடுக்க தானே போகிறோம். இன்னைக்கு கோழி செத்துச்சு, ஆடு செத்துச்சு, தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம். இந்த வீடியோவில் ஒரு கிளிப்பிங் ஒன்று பார்த்தேன். கோழி கேட்குதான், ஏன்டா எல்லா நல்ல நாள்லையும் என்னை அடிக்கிறீங்க? கோழி கேட்டுச்சான், ஏன்டா எல்லா நல்ல நாள்லையும் இயேசு செத்தாலும் என்னை அடிக்கிறீங்க, இயேசு உயிரோடு எழுந்தாலும் என்னை அடிக்கிறீங்க, இயேசு பிறந்ததுக்கும் என்னைய தான் அடிக்கிறீங்க. அதுக்கு கீழே எழுதுறான் கமெண்ட்டு, பேதுரு மறுதளிச்ச போது நீ கூவாமல் இருந்திருந்தா உன்னைய கொண்டிருக்க மாட்டானுங்க. நீ சைலண்டா இருக்க வேண்டியத, நீ எதுக்கு சத்தம் போட்ட? அதனால தானே ஆண்டவர் திரும்பி உன்னை பார்த்தாரு, அதனால தான் உன்னை போட்டுறானுங்க. அப்பப்ப உன் கோபம், அவனுங்க கோபம்லாம் அப்போ சொல்ல கோபம் உன் மேல இருந்துச்சு, அதனால தான் உன்னை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க வருஷம் ஃபுல்லா. அது இன்னும் நம்ம கோபம் இல்லை, அது அப்போ சொல்ல கோபம் கோழி மேல இருந்துச்சான். தோத்திரம். அப்படி இருக்குல்ல. அப்ப எத்தனை நம்பிக்கையை ஆண்டவர் எனக்குள்ள விதைச்சிருக்காரு பாருங்க. உயிர்த்தெழுந்த இயேசு எனக்குள் விதைத்தது சாதாரண நம்பிக்கை இல்லை, அவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருக்கிறார். 3வது ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே, 2 Corinthians chapter 13, 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Turn your Bible with me, 2 Corinthians chapter 13, hallelujah, verse 3. 2 கொரிந்தியர் 13 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கிறிஸ்து எனக்குள்ளே, கவனிங்க, கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே, அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல. அவர் உங்களுக்குள்ளே எழுதியிருக்கிறார், உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya சொல்லுங்க பாப்போம். ஹalleluya. இயேசு உங்களுக்குள் வார்த்தையாய் இருக்கிறார், இயேசு உங்களுக்குள் மகிமை நம்பிக்கையாய் இருக்கிறார், இயேசு உங்களுக்குள் பலவீனர் அல்ல, அவர் பலமுள்ளவராய் இருக்கிறார். அப்படி எழுதல, வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆக்சுவலா பலவீனர் அல்லன்னா பலமுள்ளவரான்னு எழுதியிருக்கணும், ஆனா அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். யார் பலவீனரோ அவர்களுக்கு கிறிஸ்து எப்படிதான் இருப்பார்? வல்லமை உள்ளவர். அப்படின்னா எதுக்காக ஒரு வல்லமை உள்ளவராய் எனக்குள்ள இருக்கிறாரு? ஒரு மனுஷன் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை தான் செய்ய முடியும், அதுக்கு மேல அவனால செய்ய முடியும் இந்த பூமியில. ஒரு மனிதனுக்கு இருக்கிற பலத்துல ஒரு சில குறிப்பிட்ட காரியம், அசாத்தியமான காரியங்களை மனிதர்கள் செய்ய முடியாது. அதுக்காக தான் மெஷின்ஸை உண்டாக்குறான். மெஷின்ஸ் தான் அசாத்தியமான காரியங்களை செய்யும். ஒரு காலத்தில் ஒரு பெரிய வாக்கியா வெட்டணும்னா ஒரு 100 பேர் சேர்ந்து 10 நாள் வெட்டுவான். ஆனால் இப்பெல்லாம் ஒரு புல்டோசரை கொண்டு வந்தால் போதும், 100 பேருடைய வேலையை 1 மணி நேரத்தில் செஞ்சிடும். வாக்கியால் எடுக்கணும்னா அழகாக எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். 100 பேருடைய வேலை எங்க மிச்சம். அப்போ ஒரு மனிதன் செய்ய முடியாத அசாத்தியமான காரியங்களை செய்வதுக்கு தான் மெஷின்ஸை மனுஷன் உண்டாக்குனான்.
அதுக்கு இருக்கிற பலம் ஒரு 1000 பேத்துக்கு இருக்கிற பலம் போல இருக்கு இல்ல. அப்ப ஆண்டவர் எனக்குள்ள, வேதம் சொல்லு, அவர் உங்களுக்குள் பலவீனர் அல்ல, அவர் உங்களுக்குள் வல்லமை. ஏன்னா நான் பலவீன, பைபிள் அப்படித்தானே சொல்லுது, என் பலவீனத்தில் அவர் பலன் பூரணமா. என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படிக்கு என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை. ஏன்னா எனக்குள்ள பலவீனம் இருக்கத்தான் செய்யுது. மனுஷிகம் எல்லாருக்குமே, இந்த மனுஷன் சரீரத்தில் இருக்க வரைக்கும் அநேக பலவீனங்கள் இருக்கும். ஆனா இந்த பலவீனத்துல ஆண்டவர் வல்லமை இடப்படும் போதுதான் உங்களை பலமுள்ள மனுஷனா கர்த்தர் மாத்துறார். இப்ப நீங்க சொல்லணும், நான் பலவீனன் அல்ல, அவர் என்னை பலமுள்ளவராய் வைத்திருக்கிறார். ஐயா, நீங்க ஒரு நாள் பலசாலி அல்ல, பலவீனன் அல்ல. சத்துருவை எதிர்த்து போராடுவதற்கு நீங்க பலவீனன் அல்ல. கீப் இட் இன் யுவர் மைண்ட். ஆண்டவர் வார்த்தை உங்களுக்குள்ள வருகிறது. நீங்க அநேக சத்துருக்களை சந்திக்கலாம், ஆனா சத்துரு உங்களை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்க இயேசுவை காட்டிலும் பெரியவன் அல்ல. சொல்ல மாட்டேங்கிறீங்க. எப்படா முடிப்பாரு? ஓத்திரம் இல்லையா? உங்களை பார்த்தா அப்படிதான் தெரியுது. விட மாட்டேனே, சத்தியத்தை விதைக்கிற வரைக்கும் விட மாட்டேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்களை ஆண்டவர் மாற்றி தான் அனுப்பணும். இன்னைக்கு காலைல உங்க மைண்ட் செட் மாறணும், உங்க என்ன மாறணும். உயிர்த்தெழுந்த இயேசு எனக்குள்ள எப்படி இருக்கிறார்? வார்த்தை, அந்த வார்த்தை என்னை நடத்துகிறது, அந்த வார்த்தை என்னை சந்தோஷப்படுத்து, அந்த வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கிறது, அந்த வார்த்தை எனக்கு ஜீவனாய் இருக்கிறது. நிறைய அந்த வார்த்தை எனக்குள் மகிமையான நம்பிக்கைகளை உண்டாக்கி இருக்கு. புறஜாதியில் இருந்த போது உங்களுக்கு இத்தனை நம்பிக்கை இருந்துச்சா? இல்ல, நம்பிக்கை இழந்திருந்தோம். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல. எந்த வியாதி வந்தாலும் சர்ச்சுக்கு போகலாம், பாஸ்டர் பார்க்கலாம், ஜோம் பண்ண சரியா போயிடும். சொல்ல மாட்டீங்க, நான் தான் சொன்னேன், செத்தவனா தான் இருப்பீங்க. நீங்க என்னைக்கு ஆமேன்றீங்க அன்னைக்கு தான் நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. நான் சொல்லி 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 அப்படி தூக்கி விடணும், புஷ் பண்ணணும். சொல்லு சொல்லு, தோத்திரம் அல்லேலூயா. நான் ஏன் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் என்னை பார்க்குறாரு. அல்லேலூயா. அப்படியெல்லாம் பார்க்கப்படாது. ஆமென். வசனம் உள்ள இறங்கணும். Hallelujah. What a great God we are serving. நீங்க ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தெரியலப்பா. மகிமை நம்பிக்கை. புறஜாதியில வாழ்ந்த போது ஒரு நம்பிக்கை இல்லை. வாழ்வோம், சாவோம், குடிப்போம். அதனால தான் அவன் என்னன்னு செஞ்சாலும் இந்த உலகத்தில் அனுபவிச்சுக்கலான்றான். இந்த உலகத்தோட அவன் வாழ்க்கை முடிய போறதுனால தான் உலகத்தை அனுபவிச்சிடணும். என்னென்னலாம் இருக்கோ, காசு இருந்தால் அத்தனையும் அனுபவிச்சிடணும். தோத்திரம். ஆனா நமக்கு எத்தனை காசு இருந்தாலும் எனக்கு அது நிரந்தரம் அல்ல. எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நான் மறுமையை சந்திக்க போகிறேன், உயிர்த்தெழுதலில் பங்கடைய போகிறேன். எனக்கு ஒரு பரிசுத்த ஜீவியம் வேணும். ஏன்பா பரிசுத்தம் வேணும்னு விரும்புகிறோம்? அவர் பரிசுத்தம் உள்ளவர், நான் அவரை போய் பார்க்கணும். எவ்வளவு பெரிய மகிமை நம்பிக்கை. ஆண்டவங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு இல்லையா? சபைக்குள்ள வந்த பிறகு எத்தனை நம்பிக்கைகள் மாறி இருக்கிறது. நேரம் காலம் பார்த்து வாழ்ந்தோம். ஸ்தோத்திரம். 6 மணி இப்போ வந்துச்சா போட்டுருவோம். ஸ்தோத்திரம். 6 மணி சுவிட்சை போடு போடு. இப்போ யாராவது பண்றீங்களா? தொலைச்சு விடுவேன் போட்டிங்கன்னா. இல்லையா? அது நான் என்ன பஸ்ட் பண்ணிட்டோம். கையை தன்னால போகுது, கட்டி வச்சுக்க. ஒரு கையை பின்னாடி கட்டிக்கங்க சுவிட்ச் போடும் போது. என்ன அது ஆட்டோமேட்டிக்காக போகுதுன்றான். ஒருத்தரும் போகப்படாது. எல்லாத்தையும் மாற்றிருக்காரு. நல்ல நாளும் இல்லை, கெட்டதும் இல்லை. நானா நல்லது கெட்டதும் வச்சுக்க வேண்டியது தான். இல்லையா? ஆமாம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை முடி வெட்டது போக மாட்டீங்க. அவன் என்ன பண்ணுவான்? அவன் சம்பாதிக்கணுமே, அதுக்காக செவ்வாய்க்கிழமை. சிலருக்கு செவ்வாய்க்கிழமை கெட்ட நாள், சிலருக்கு சனிக்கிழமை கெட்ட நாள். ஏன்னா சனி போனால் தனி போகாதும்பா. நிறைய நம்பிக்கைகள் நமக்குள்ள. சும்மா இல்லப்பா. உங்களெல்லாம் ஆண்டவர் எத்தனை வேறு பிடிச்சி எல்லாம் தட்டி உடச்சி தோத்திரம் சுத்தியல் வச்சு உடைச்சிருக்காரு, ஊழிய வச்சு உடைச்சிருக்காரு. பாடு உள்ள வந்து அத்தனை தகர்த்தார், அத்தனை நம்பிக்கைகளை தகர்த்தார். உலக பிரகாரமான நம்பிக்கை எல்லாம் உடைஞ்சது. ஸ்தோத்திரம். ஆமென். செவ்வாய்க்கிழமையான ஈரப்படவை கட்டிக்கிட்டு விரதம் இருந்து ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கை உடைஞ்சுதா? உடைஞ்சவங்கள ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். உடைச்சாரு உள்ள பூந்து. அவ்வளவு சாதாரணமா உடைச்சிட முடியுமா உங்கள? அடி. கிறிஸ்து உள்ள வந்தன உலக பிரகாரம் அத்தனை நம்பிக்கை உடைச்சார். இந்த பிரசங்கம் ஐ எம் என்ஜாயிங். ஆண்டவர் மட்டும் வரலன்னா இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமையா இருப்பீர்கள். எழுதுறாருல எபேசியர் 2 அதிகாரத்துல, இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அலோ அடிமையா இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். உயிர்ப்பிச்சாருப்பா. அத்தனை நம்பிக்கைகளை உடைச்சு தூக்கி எறிஞ்சு இதுதான் வாழ்க்கை நீங்க நினைச்சீங்க. அப்படிதானே? சோத்திரம். தெய்வ குத்தமாயிரும். அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஆச்சாரம் அபச்சாரம் எத்தனையோ சொன்னோம். எல்லாத்தையும் விட்டு நிறவுனார். இன்னைக்கு உங்களை எவ்வளவு சந்தோஷப்படுத்திருக்காரு. நாளை பாக்குறீங்களா? நேரம் பாக்குறீங்களா? ஆமா பாஸ்டர், நாங்க பார்ப்போம், ஜாதகம் பார்ப்போம். நீ விளங்காது. தோத்திரம். உனக்குள்ள இருக்க நம்பிக்கை மோசமான நம்பிக்கை. ஆமென். அது என்னமோ தெரியல. இந்த கல்யாணம்னு வரும்போது தான்
இந்த இந்த ஜாதகம்லாம் போய் இந்த இந்த இதெல்லாம் போய் நம்பிக்கையெல்லாம் போயிடுது. ஜாதகத்தை பார்த்து இது எல்லாத்தையும் உடைக்கணும். உடைச்சிட்டா இருப்பா, நான் ஃப்ரீயாக இருக்கேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால தான் பவுல் சொல்றாரு, நீங்கள் என்னை போலாகுங்கள், என்னை போலாகுங்கள். ஏன் என்ன போலாகுங்கன்னு சொன்னா, இந்த கட்டுகள் தவிர நீங்கள் மற்ற விதத்தில் என்னை போலாகுங்கள். அவனுக்கு வெறும் கட்டுகள். கிறிஸ்துவின் நிமித்தம் அவன் மேல நிறைய கேஸ் இருந்துச்சு, அவனை உள்ள தள்ளும், ஜெயிலில் போட்டான். இதுதான் எனக்கு பிரச்சனை. ஆனா மற்ற காரியங்களை நீங்க கிறிஸ்து என்னிடத்தில் இருக்கிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். சொன்ன நான் விடுதலையா இருக்கேன், சுகமா இருக்கேன். இன்னைக்கு உலகம் என்னை கட்டுப்படுத்தல. ஸ்தோத்திரம். யூத மார்க்கத்தில் இருந்த போது நியாயப்பிரமாணம் கட்டுப்படுத்தியது. அநேக சடங்காச்சாரங்களை எங்க கடைபிடித்தோம். முன்னோர்கள் சடங்காச்சாரங்களை கடைபிடிச்சோம். இன்னைக்கு எல்லாம் கர்த்தர் உடைச்சி இன்னைக்கு கிறிஸ்துவை பின்பற்றும்படி வைத்திருக்கிறார். நல்ல ஒரு கைத்தட்டி ஆண்டவருக்கு மகிமையை கொடுங்க பார்ப்போம். என்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்குள் வந்தாரோ, he break all the barriers in your life. நுகம் முறிந்தது, கட்டுகள் அறுந்தது, உலக பழக்க உனக்குள்ள இருக்கவர் எப்படி இருக்காரு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வல்லமை உள்ளவராயிருக்கிறார், வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் உங்களை பலப்படுத்துவார், வல்லமையான காரியங்களை உங்களை கொண்டு செய்வார். நல்ல கவனிங்க, பலவீனர் அல்ல, பலமுள்ளவரா இருக்கிறான்னு சொல்லல, வல்லமை உள்ள. ஏன்னா உங்களை பலமுள்ளவனா மாத்துறதுக்கு தான் அவர் வல்லமை தேவை. அசாத்தியமான காரியங்களை செய்வதற்கு ஒரு விசுவாசியை கொண்டு அசாத்தியமான காரியங்கள் செய்யணும். ஆண்டவர் அதுக்கு தான் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. பலவீனரா இருந்தாலும் உங்களை கொண்டு எதுவுமே செய்ய மாட்டார். உங்களை கொண்டு ரட்சிக்கிறார், உங்களை கொண்டு சுவிசேஷம் சொல்றார். நேற்று ஒரு வாலிபத்துமே மெசேஜ் போட்டிருக்கான், பாஸ்டர் இன்னைக்கு நான் வீட்டில் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன், எனக்கு ஒரு 200 நோட்டீஸ் கொடுங்க. அவனை சொல்ல தெரியல, ட்ராக்ஸ் கொடுங்க, நான் சும்மா தான் இருக்கேன், போய் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். ஏன் சொன்னேன், டே இந்த 15 வருஷம் ஊழியத்தில் நான் நேசித்த ஆட்களும் சரி, என் சபையிலுக்கு ஒரு விசுவாசி கூட பாஸ்டர் இன்னைக்கு நான் சும்மா இருக்கேன், நான் ஊழியம் செய்கிறேன்னு சொன்னதா எனக்கு சரித்திரமே இல்லைடா. நீங்கள் கேட்டிருக்கீங்களா என்னைக்காவது? இத்தனை வாலிபர் உட்காந்துருக்கீங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வரீங்க, எனக்கு ஊழியத்துக்கு என்ன பாஸ்டர் சம்பந்தம், நான் எங்கேயோ இருக்கேன், நீங்கள் எங்கேயோ இருக்கேன். நான் ஆச்சரியப்பட்டேன். நான் சொன்னேன், டேய் என்கிட்ட இல்லை, உண்மையாக நான் தேடினேன், உடனே தேடி பார்த்தேன், இல்லை ட்ராக்ஸ் முடிஞ்சது, ட்ராக்ஸ் வாங்கணும். நான் சொன்னேன், அவ்வளோ அதுதான் ரட்சிப்பு, அதுதான் இயேசு அறிகிறது. கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருந்தா நான் 200 நோட்டீஸ் கொடுக்குறேன் பாஸ்டர், கொடுங்க. நான் சொன்னேன், எங்கேயும் போய் மாட்டிக்காத, நான் சொல்கிற இடத்துல மட்டும் கொடு, அங்கே போய் நீ கண்ட இடத்துல மாட்டிக்கிட்டா உன்னை போட்டு வெளுத்துருவான். தோத்துறான். ஆர்வம் இருக்குது, ஞானமாக செய்யணும் ஊழியம். ஆமென். தோத்துறோம். அதுக்கு தான் பைய கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்கும். பாருங்க, 2 நாள் சலுக்கு புழுக்குன்னு பைய தூக்கிட்டு வந்தீங்க, 3ஆவது நாள் காணோம், கிழிஞ்சு போச்சு. அட கடவுளே, அதுக்கு தான் நான் காசு கொடுத்து வாங்கணுன்றது. எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க. இப்போ என்னன்னா ஒருத்தர் கையில் இல்லை, பழைய மாதிரி ஹேண்ட்பேக் ஆயிடுச்சு. அவ்வளோதான். உங்கள் வேகம், உங்கள் விவேகம், உங்கள் ஞானம், யாரா ஒருத்தர் கொண்டிருக்கீங்களா? தோத்திரம். அல்லேலூயா. கொண்டீங்களா? சரி, தோத்திரம். கத்துறா பத்தியா, ஒரு ஜீவன் ஆண்டவரே நன்றி, அதை மட்டும் பரலத்துக்கு கூட்டு போங்கப்பா. நான் பேர் சொல்றதுக்காவது பேர் சொல்லும் பிள்ளைன்னு மாதிரி ஒன்று கத்தர் வச்சிருக்காரு பாருங்க. மற்றதுக்கெல்லாம் கொடுத்தேன், 2 நாள் கொண்டு வந்து. இந்த பாஸ்டர் ஏதாவது கொடுத்தா கொண்டு வரலாம், ஏதாவது சொல்லுவாரே கொண்டு வருவாங்க போல. 2 நாளைக்கு கொண்டு வந்து அடுத்த வாரம் ஆளை காணோம். எங்கடா பேக்னா காணோம். அசாத்தியமான காரியங்களை செய்ய தான் நான் பார்க்குறேன். என்னைய ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு 2 பேர்த்த பேச வைக்கப்படுவேன், பேசவே மாட்டேன். அவ்வளோ சுலபமாக அந்நியத்தை நம்பி பேச மாட்டேன். என் குடும்பத்திலே இருக்கிற குடும்ப உறுப்பினர்கிட்ட பேச மாட்டேன். அவ்வளோ ஒரு வெக்கம், அவ்வளோ ஒரு ஷைனஸ். நான் பலவீனம் உள்ள ஒரு ஆள். ஆனால் இன்னைக்கு இந்த பலவீனமான ஒரு ஆளை கர்த்தர் எப்படி மாற்றி நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அல்லேலூயா. அசாத்தியமான காரியங்களை செய்வதற்கு இன்னைக்கு அதிகாலை எந்திரிச்சு, ஆண்டவரே நீங்க அவ்வளோ பெரிய பில்டிங்கை தருவேன்னு சொல்லியிருக்கீங்க. நான் சொன்னேன், நான் ஒரு நாள் அவிசுவாசமா இருக்கவில்லை ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், நான் அதை பார்க்கத்தான் போறேன். அந்த பணம் என் கையில் வரத்தான் போகுது, அந்த இடத்தை நாங்கள் வாங்கத்தான் போறோம். அதுல பிளான் பண்ண மாதிரி 3 அடுக்கு மாடியுள்ள சர்வதேச திருச்சபையை கட்டித்தா அசாத்தியமான காரியம், அசாத்தியமான காரியம். ஒரு மனிதரை கொண்டு, சாதாரண ஒரு மனிதரை கொண்டு, நான் இந்த ஊர்ல பிறக்கல, எனக்கு இது சொந்த ஊர் இல்லை, யாரையுமே தெரியாது, மாமான்னு இல்லை, மச்சானும் இல்லை, ஆமென், சொந்தக்காரர் யாருமே கிடையாது. பட் ஐ டு பிலீவ் தட் சாதாரணமான எளிய குடும்பத்திலேருந்து என்னை கொண்டு வந்து ஊழியத்துக்கே வரமாட்டேன்னு என் குடும்பமெல்லாம் நினைச்ச என்ன கொண்டு வந்து, அற்பமா இருந்த என்ன கொண்டு வந்து, ஏன்னா நான் பலவீனன், எனக்கு தெரியும்.
அதனாலதான் ஞானம் உள்ளவங்களையும் பலசாலிகளையும் அந்த பணபலம் உள்ளவனையும் கர்த்தர் கொண்டு வர மாட்டார். ஏன்னா என்னைக்குமே அவன் சொல்லி காமிச்சிருவான், இது ஏன் பலன், ஏன் பணம் அப்படிம்பா. இன்னைக்கு நான் வந்திருக்கேன், ஒண்ணுமே இல்லை என் கையில, ஆனா நான் விசுவாசிக்கிறேன் பலவீனான என்னை கொண்டு அசாத்தியமான காரியங்களை தேவன் செய்வார். அதுக்கு தான் கிறிஸ்து உங்களோட இருக்கிறார். கிறிஸ்து உங்களோட இருப்பதுக்கு சும்மா வடை சுடுறதுக்கும் சும்மா தோசை ஊத்துறதுக்கு இல்ல, உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை செய்யணும். உங்க சாதாரணமான உங்களை கொண்டு ஒரு 10 பேரை ரட்சிக்கணும்ப்பா. ஒரு 10 பேர் உங்க லைஃப் டைம்ல ரட்சிப்புக்குள்ள வரணும். அது உங்களை கொண்டு, பேச தெரியாத உங்களை கொண்டு, ஐயோ எனக்கு எதுவுமே தெரியாத ஆண்டவரை பத்தி உங்களை கொண்டு தான் கர்த்தர் செய்வார். ஆமென். அப்ப கிறிஸ்து பலவீனமான உங்களை பலசாலியா மாத்தி அசாத்தியமான காரியங்களை செய்ய சும்மா கர்த்தர் உங்களுக்குள்ள இல்ல, உங்களை கொண்டு கர்த்தர் கிரியை செய்வார். உங்களை கொண்டு ரட்சிப்பார், உங்களை கொண்டு சபையை கட்டுவார், உங்களை கொண்டு அநேகருடைய வாழ்க்கையில மாற்றங்களை உண்டாக்குவார். அதுக்காக தான் உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்குள்ளே வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. அப்படியே எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.